ஒரு கொலைகாரன் கொலை பண்ணா என்ன பண்ணுவான்? தடயத்தை அழிச்சிட்டு ஓடி போயிடுவான். ஆனா 1960களில் அமெரிக்காவில் ஒருத்தன் இருந்தான். அவன் கொலை பண்ணிட்டு ஓடல. போலீஸுக்கு ஃபோன் பண்ணா நியூஸ் பேப்பருக்கு லெட்டர் எழுதினான். டியர் எடிட்டர், இந்த கொலையை பண்ணது நான் தான், உன்னால முடிஞ்சா பிடிச்சு பாருங்க. அவன் சும்மா லெட்டர் எழுதல, அவன் யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு புதிரை அனுப்பினான். அவன் பேரு த ஜோடியாக் கில்லர். 50 வருஷமாச்சு, இன்னும் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. டிசம்பர் 20, 1968, கலிபோர்னியா. ஒரு லவ்வர்ஸ் லேன், அதாவது காதலர்கள் தனிமையில் இருக்கிற இடம். ஒரு காரை மறிச்சு ஒருத்தன் சுட்டுட்டு போயிட்டான். யாருக்கும் சந்தேகம் வரல. ஆனா அடுத்த வருஷம் ஜூலை 4 அதே மாதிரி இன்னொரு ஜோடி சுடப்பட்டாங்க. இந்த முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் தான் சுட்டேன், போன வருஷம் சுட்டதும் நான் தான், குட் பை. குரல் நிதானமா இருந்தது. ஆகஸ்ட் 1, 1969 சான் பிரான்சிஸ்கோ பத்திரிகைகளுக்கு 3 கடிதம் வந்தது. அதுல ஒரு விசித்திரமான குறியீடு இருந்தது. கூடவே ஒரு சைஃபர் இருந்தது. இந்த புதிரை நீங்க விடுவிச்சா என் பேர் உங்களுக்கு தெரியும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் கொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு, மனுஷங்களை வேட்டையாடுறது ஜாலியா இருக்கு. ஒரு வாரத்துல ஒரு ஸ்கூல் டீச்சர் அந்த புதிரை கண்டுபிடிச்சார். ஆனா அதுல அவன் பேர் இல்ல. நான் என் பேரை சொல்ல மாட்டேன், சொன்னா நீங்க என்ன நிறுத்திடுவீங்கன்னு கிண்டல் பண்ணியிருந்தா. அடுத்த கொலை ரொம்ப பயங்கரமானது. பெரிசா ஏரி. ஒரு ஜோடி பிக்னிக் போயிருந்தாங்க. திடீர்னு ஒருத்தன் கருப்பு டிரெஸ், முகத்துல கருப்பு துணி போட்டுக்கிட்டு வந்தான். நெஞ்சில அந்த ஜோடியாக் சின்னம். துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவங்கள கைத்துல கட்டுனா. கத்தி எடுத்து குத்துனா. அவன் கிளம்பும் போது அவங்க கார் கதவுல எழுதிட்டு போனான், வேலியோ 6:30 PM செப்டம்பர் 27. அவன் கொன்ன டைம், இடம் எல்லாத்தையும் எழுதிட்டு போனான். அக்டோபர் 11 பால் ஸ்டைன்னு ஒரு டாக்ஸி டிரைவர். ஒருத்தன் சவாரி ஏறினா. கொஞ்ச தூரம் போனதும் டிரைவர் தலையில சுட்டுட்டான். டிரைவரோட சட்ட துண்டை கிழிச்சு எடுத்துட்டு போனான். இத சில பசங்க பார்த்தாங்க. போலீஸுக்கு தகவல் சொன்னாங்க. போலீஸ் அந்த ஏரியாவை வளைச்சாங்க. ஆனா போலீஸ் ஒரு கருப்பின தவிர தேடிட்டு இருந்தாங்க. தப்பான தகவல். அப்போ ஒரு வெள்ளைக்காரன் போலீஸை கடந்து போனான். போலீஸ் அவனை கண்டுக்கல. அதுதான் ஜோடியாக் கில்லர். அவன் லெட்டர்ல எழுதினான், முட்டாள் போலீஸ் என்கிட்டயே பேசிக்கிட்டு போனாங்க. ஆதாரமா அந்த டிரைவரோட ரத்தம் படிஞ்ச சட்டத்துண்டை எட்டர்ல வச்சு அனுப்பினான். அவன் அனுப்பின இன்னொரு புதிர் Z340. இதை யாராலையும் உடைக்க முடியல. FBI, CIA, NSA எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. 51 வருஷம் கழிச்சு 2020 தான் ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராமர் டீம் இதை கண்டுபிடிச்சாங்க. அதுல என்ன இருந்தது? I hope you are having lots of fun in trying to catch me. I am not afraid of the gas chamber. அதாவது, என்ன பிடிக்க முயற்சி பண்றது ஜாலியா இருக்குல்ல, எனக்கு மரண பயம் இல்ல. 50 வருஷம் கழிச்சும் அவன் போலீஸை கலாச்சிக்கிட்டு தான் இருக்கான். யார் அவன்? போலீஸுக்கு ஒருத்த மேல பலமா சந்தேகம் இருந்தது. ஆர்தர் லீ ஆலன்னு. ஒன்னு, அவன் கையில ஜோடியாக் பிராண்ட் வாட்ச் கட்டி இருந்தான். அந்த சின்ன மதுல இருந்தது. 2, அவன் ஷூ சைஸ் 10.5 விங் வாக்கர். கொலை நடந்த இடத்துல இருந்த தடம் கூட மேட்ச் ஆச்சு. 3, அவன் நண்பர்கள் கிட்ட நான் ஜோடியாக்னு பேர் வச்சு மக்களை கொல்ல போறேன்னு சொல்லியிருக்கான். எல்லாம் ஒத்து போச்சு. ஆனா கையெழுத்து மேட்ச் ஆகல, கை ரேகை மேட்ச் ஆகல. அவனை அரெஸ்ட் பண்ண ஆதாரம் பத்தல. 1992 அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். ஜோடியாக் கில்லர் சொன்னா நான் 37 பேரை கொன்னேன்னு. ஆனா போலீஸ் உறுதியா சொல்றது 5 பேரை மட்டும்தான். அவன் பிடிபடவே இல்லை. அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு நம்மள தெரியும். சில சமயம் கெட்டவங்க ஜெயிச்சிடுறாங்க.